8 தீயணைப்பு நிலையங்கள் உள்ளது. ஒட்டப்பிடாரம் தீயணைப்பு நிலையத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வரால் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கு ரூபாய் 247 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏரல் தீயணைப்பு நிலையம் கடந்த ஆண்டு புதிதாக நிறுவப்பட்டது. அந்த இடத்துக்கு இடம் தேர்வு மற்றும் ஊர்தி புதிதாக ஒதுக்கீடு செய்ய ஆணைகள் பெறப்பட்டுள்ளது. அதற்கான இட ஒதுக்கீட்டிற்கான மாவட்ட ஆட்சியரிடம் இப்போது இடம் தேர்வுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் கடிதம் வழங்கியுள்ளேன். இங்க அவசரகால ஊர்தி கடந்த ஆண்டு புதிதாக நமது மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பவுசர் என்னும் ஊர்தி இயக்கத்துல இருந்து கேட்டிருக்கோம். அது இன்னும் 3 மாதங்கள்ல வந்துடும். அது மட்டும் 12,000 லிட்டரு தண்ணீர் அளவுள்ள ஊர்தி, அதிக நேரம் தீ விபத்துல பணி செய்யறதுக்கான ஒரு ஊர்தி. அதை மாவட்டத்திற்கு தலைமையகத்திற்கு வேண்டும் என்று இயக்குநர்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம உடன்குடியில தமிழக அரசினால் 1300 மெகாவாட் மின் உற்பத்திற்கான நிலையம் இன்னும் 3 மாதங்கள்ல உற்பத்தியை தொடங்குற இருக்காங்க. அங்க 2 தீயணைப்பு நிலையங்கள், 3 ஊர்திகள் உள்ள நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளது. அதுல புதிதாக 53 அலுவலர் மற்றும் பணியாளர்கள் புதிதாக அங்க மின்சாரத்துறையினால நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அது இயக்குனருக்கு நாங்க ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்கேன். அது விரைவில் ஒப்புதல் வந்தோன்னா அங்க புதிய தீயணைப்பு நிலையம் உருவாக உள்ளது. அது இல்லாம நம்ம மாவட்டத்துல புதிய தீயணைப்பு நிலையங்கள் நம்ம எட்டயாபுரம், கயத்தாறு அந்த இடத்துல 2ல கேட்கலான்ட்டு இருக்கோம். அது எட்டயாபுரம் ரொம்ப விருதுநகர் மாவட்டத்துல காரியாபட்டிக்கு அடுத்து நம்ம சிப்காட்டு தான் இருக்கு. அதனால நம்ம மாவட்டத்துல இருந்தா அந்த அதிக விபத்துகளை குறைக்கிறதுக்கான இடமா இருக்கும். அதனால எங்க இயக்குநர்கிட்ட நான் கொடுத்துருக்கோம். நம்ம அமைச்சர் பெருமக்களை பார்த்து இந்த இடத்துல ஒரு தீயணைப்பு நிலையம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறத அமைச்சர்கிட்ட சொல்லி அதை வாங்கலான் இருக்கேன். அதான் சார், இங்க 243 பணியாளர்கள் இருக்காங்க. புதிதாக அங்க நிலையம் உருவாக்குனா 300 பணியாளர்கள் உள்ள ஒரு மாவட்டமா இது இருக்கும். இந்த மாவட்டத்துல அதிக ஃபேக்டரி இருக்கிறதுனால, கெமிக்கல் ஃபேக்டரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகம் இருக்கிறதுனால தீ விபத்துல அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள மாவட்டம். அதனால பணியாளர்கள் 24/7 எப்பவுமே துரிதமா செயல்படுறதுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் இந்த கோடை காலத்துல விடுப்புகளை தவிர்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த ஃபயர் டே வர ஏப்ரல் 14th இருந்து ஆரம்பிச்சு ஒரு வார காலம் தீ தொண்டு நாள் நடத்தப்படும். அதுல மருத்துவமனை, கல்லூரிகள், பொதுமக்கள் கூடும் இடம் மற்றும் தொழிற்சாலைகள்ல அவர்களுக்கு தீத்தடுப்பு பிரச்சாரங்கள், பொது நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புதன்கிழமையும் கம்பல்சரி அனைத்து தீயணைப்பு நிலையங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஏதாவது தீ விபத்துகள் மற்ற விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக பொதுமக்கள் 101 மற்றும் 112 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு சேவையை மற்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய எங்கள் துறை தயாராக உள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளேன். தெர்மல்ல ஏற்பட்ட தீ விபத்து இரவு 10 மணிக்கு ஏற்பட்டது தீ விபத்து. அதுல எங்களோட துணை இயக்குனர் திருநெல்வேலி மற்றும் மதுரை துணை இயக்குனர், அங்கே துணை இயக்குனர் சரவணபாபு மற்றும் மதுரை துணை இயக்குனர்
சம்பவ இடத்திற்கு விரைந்து அவங்களோட அறிவுரையின் பேரில் 200 பணியாளர்கள் மற்றும் 20 ஊர்திகளோட இரவு பகலாக இருந்து அடுத்த நாள் 5 மணிக்குள்ளையா இந்த தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு பணி தீ விபத்தை முழுமையாக அணைக்கப்பட்டது சார். இப்போ நம்ம மாவட்டத்துக்கு தேவையான போதுமான வசதிகள் எல்லாமே இருக்காங்க, வாகன வசதிகள் எல்லாமே. ஏன்னா இந்த பயிர் நடக்கும்போது நம்ம வெளியில இருந்து தென்காசி திருநெல்வேலியில இருந்தா வண்டிலாம் வந்துச்சு பாருங்க பெரும்பாலும். நம்ம இண்டஸ்ட்ரியல் அதிகமான பகுதி தான் நம்ம இதுக்கான தேவையான வாகனங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. நம்ம மாவட்டத்துல தேவையான அளவு ஊர்தி மற்றும் பணியாளர்கள் இருக்காங்க. அது இல்லாம இந்த தெர்மல்ல ஏற்பட்ட தீ விபத்து அது பெரிய ஒரு தீ விபத்து. அதை ஒரு நாள்ல முழுமையா கட்டுப்படுத்தினது நம்ம மாவட்ட ஆட்சியர் எங்க துறையை வெகுவா பாராட்டினது. காரணம் என்னன்னா அது முழுக்க கேபிள்ல ஃபயர் ஏற்பட்டது. அந்த தீயை கட்டுப்படுத்தணும்னா குறைஞ்சது 3 நாள் 4 நாள் ஆகும்ட்டு மற்றவங்கெல்லாம் அந்த ஈவன் அங்க ஒர்க் அவுட் பண்ற இஎஸ்சி அவங்கெல்லாம் அது மாதிரி இருந்தாங்க. ஆனா நாங்க இதை ஒரு நாள்ல கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலதான். இன்னொன்று புகையில சஃபகேஷன் ஏற்பட்டு பணியாளர்களுக்கு எந்த இதுவும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வெளியில இருந்து அதிக பணியாளர்களை கூட்டி 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றுதலா பணியாளர்கள் உள்ள போய் வேலை செஞ்சதுக்கான காரணம். அதே மாதிரி பிரித்திங் அப்பார்டர்ஸ் மற்ற எல்லா உபகரணங்களையும் பயன்படுத்தி தான் உள்ள போய் வேலை பார்த்தோம். அவங்க மீடியாஸ் அங்க அன்னைக்கு அலோவ் பண்ணல. அதை பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதோட உண்மையான சூழ்நிலை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுல எங்க பணியாளர் பொருட்சேதம் அவங்க மதிப்பீடு செய்யறதுக்கான குழு இல்ல, நாங்க அது இது அரசினால இருக்கிறது. அது ஒரு மதிப்பீட்டு குழு அரசினால ஒதுக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போதுமான தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்களா? இல்ல நம்ம மாவட்டத்துல போதுமான தீயணைப்பு இருக்காங்க, பணியாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நான் ஒரு பதிவு உங்ககிட்ட சொன்னேன், மாநிலத்திலே அதிக பணியாளர்கள் உள்ள மாவட்டமா நம்மளாத்தான் இருக்கும். இந்த உடன்குடி 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ள மாவட்டம் தமிழகத்திலே நம்மளாத்தான் இருக்கும். அதனால பணியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்குது. ஹசார்டஸ் ஃபயர் அல்லது ரிஸ்கி ஃபயர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துச்சுன்னா அப்ப எதிர்கொள்ளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸோ அது தேவையான எல்லாமே இருக்குதா, தேவைப்படுதா? இல்ல சார், அது நாங்க தேவையான உபகரணங்களை ஒவ்வொரு தடவையும் கேட்டு எங்களுக்கு இயக்கத்துக்கு அனுப்பிச்சு ஒவ்வொரு தேவைக்கு பூர்த்தி செய்யும் விதமாக தான் இப்போ அவசர கால ஊர்தி வந்திருக்கு. ஃபோம் டெண்டர் நம்ம அங்கேயே ஃபோம் டெண்டர் இருக்கு. அது இப்போ 15 வருஷம் முடிய போறதுனால இப்போ தெர்மலுக்கு 3 ஊர்திகள் நான் 6 மாதத்துக்குள்ள புதுசா நாங்க வாங்கி கொடுக்க போறோம். அதுக்கான நிதி ஒதுக்கீடு இப்போ அவங்ககிட்ட இருந்து தெர்மல் கேட்டிருக்கோம். அவங்க ஒதுக்கீடு செய்யறதாக எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க தெர்மல்ல இருந்து அவங்க வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க. அதை நாங்க பராமரிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஏர்போர்ட் அங்க ஏர்போர்ட் தனியா இருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா போவாங்க. நீங்க கேட்டீங்கல்ல ஊர்தி நிறையா மற்ற மாவட்டங்களில் இங்க டெர்மினல்லையும் சரி, போர்ட்லையும் சரி, எஸ்சிபிடிலையும் சரி, ஸ்பிக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல பிரைவேட்லையும் ஊர்தி இருக்கு. எமர்ஜென்சினா அவங்கள கூப்பிட்டா அவங்களும் வருவாங்க. அன்னைக்கு தெர்மல்லையும் நாங்க கூப்பிட்டா அவங்களும் எங்களோட ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதான் இந்த ஃபயரை ஈஸியா புட் அவுட் பண்ண முடியாது. சார், அதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த ஃபேக்டரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்க யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு எமர்ஜென்சி ஃபயருங்கிறது எப்ப வேண்டாலும் எங்க வேண்டாலும் ஏற்படலாம். அப்படி சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஆன ஒரு நிறுவனம். அதனால அந்த தீ விபத்தை ஒரு நாள்ல கட்டுப்படுத்தினது பெரிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.